விஜயை பொறுத்த வரைக்கும் இனிமே தான் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கண்டிப்பாக ஆட்சியை வந்து இழக்க போகிற லெவலுக்கு கூட கொண்டு போய் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 5 ஆண்டுக்குள்ளவேவா இல்ல? இந்த 5 ஆண்டுக்குள்ளேயே உண்டு. கண்டிப்பாக இழுத்துட்டு போகும். மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும். 2 பேர் பிடிங்கிட்டு போகிறதுக்கான. சுக்கரன் அப்படின்னாலே பெண் சம்பந்தப்பட்ட கிரகங்க. பெண் சம்பந்தமாக அவர் என்னென்ன வாக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுறதுல சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தோத்துருவாரு, அவரோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னு நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்குங்க. இனிமே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அவர் மேஜராக வந்து பார்க்கணும். எதிரிகளை ஹேண்டில் பண்ணணும். கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விஜயை மனசால் ஏற்றுட்டு உசுறு புசுராக நினைக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் கண்டிப்பாக கஞ்சனூர் போயிட்டு சுக்கரனுக்கு விஜய் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹாஸ்ட்ரோ ராம்ஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவரிடம் நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்துல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான். அதுலயும் தாவேக முதன்மையாக ஒரு வெற்றி பெற்றது ரொம்ப பேசப்பட்டது. இப்போ சமீபமா நீங்க கடந்த மார்ச் மாதத்துல அது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதாவது தாவேக தலைவர் விஜய் கண்டிப்பா ஜெயிப்பாரு, ஆனா பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி ஆட்சி தான் அமையுன்ற மாதிரி துல்லியமா நடந்த விஷயங்களை நீங்க முன்னாடியே கணிச்சிருந்தீங்க. இது எப்படி நீங்க கணிச்சிங்க? அந்த வீடியோவில் நான் என்ன போட்டிருந்தேன்னா, விஜய் ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. இல்லைன்னா தமிழ்நாடு ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில். விஜயோட ஜாதகம் அதை பேசிச்சுங்க. விஜயோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கடக லக்னம் கடக ராசிங்க. ராசியில் சந்திரனோட செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் வாங்கியிருப்பார். இப்போ விஜய்க்கு சுக்கிர தசை நடந்துகிட்ருக்கு. சுக்கரன் 11 கேதுவோட உட்கார்ந்து சுக்கர தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. சுக்கரன் விஜயோட லக்னத்துக்கு பாதக அதிபதிங்க. ஸோ ஆட்சி எல்லாம் கொடுக்க முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அதில் ஒரு செக் இல்லாமல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அவர் ஜாதக கட்டத்தோட அமைப்புங்க. அதை அப்படி நான் சொல்லியிருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோத்துருவாரு, அவரோட பதவி பறிக்கப்படும் அப்படின்னும் நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்குங்க. அஷ்டம சனி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தே தீதும். மார்ச் 25லேருந்தே அவருக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சனி பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு 2 விஷயம் மேஜராக பார்க்கணுங்க. ஒன்று, டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, குப்பை ஆடுறவங்க, அழுக்கோட வாழறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இவங்க சனி பகவானோட சாராம்சங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணியிருப்பாங்க. நிறைய போராட்டம் அது நிறைய அவங்களுக்கு போயிருக்கும். அது ஒரு பெரிய மைனஸுங்க. எப்போ அவங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்பயே சனி பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னு அர்த்தங்க. அவங்க மனசு குளிர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சிஎம்க்கு ஏதாவது எக்ஸ்சிஎம்க்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குங்க. ரெண்டாவது, அவர் ஜெயிக்கும் போது அவர் யூஸ் பண்ண நம்பர் 1000. அவர் சிம்ம ராசி. ஸோ அவர் எதை வச்சு ஜெயிச்சார்னா, அந்த 1000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்குங்கிற ஒரு வார்த்தை தான் வேறு லெவலில் எடுத்து கொண்டு போய் அவர் நிறுத்திச்சு. எல்லா பெண்களும் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாருங்க. அந்த 1000ங்கிறது 1ஆம் நம்பர் கால்குலேஷனுங்க. சிம்ம ராசிக்கு 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பர். ஸோ அதை வச்சு தான் அவர் ஜெயிச்சார். ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் யூஸ் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா 8000. 8 அப்படிங்கிற நம்பர் சனியோட நம்பருங்க, சனி பகவானோட நம்பர். 8000ங்கிற நம்பரை திரும்ப 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 வாயால் சொல்ல சனி பகவான் ஆக்டிவேட் ஆகிருங்க. ஆல்ரெடி நம்ம துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையில் சனி பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டார் இல்லைங்களா, அங்கே வேறு ஒரு ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் இங்கே 8000த்தை அவர் பேச சனி பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டார். கண்டிப்பாக இந்த 8000ங்கிற நம்பரை அவர் சாதாரணமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். யாராவது ஒரு ஜோசியர் 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, ஏன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குங்க, சனி பகவானை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா 8ஆம் நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் பண்ணியிருக்கணும். சொன்ன ஐடியாலாம் கரெக்டு. அந்த 8ஆம் நம்பரை நீங்கள் 8000ங்கிறத யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் கொடுக்குற விஷயமா நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுவார். இந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு லிமிட் பண்ணிட்டாங்க. லிமிட் இவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு செக் ஒன்று கொண்டு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இதில் யோசிச்சிருந்துருக்கலாம் அவங்க. எப்படின்னா, 8000த்தை எல்லா பெண்களுக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சில பேருக்கு தான் கொடுப்பேன், இல்லை ஒரு சில கடைகளில் தான் கொடுப்பேன்னு ஏதாவது அவங்க பிளான் பண்ணியிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சனி பகவான் சாதாரண நாளில் இருக்க நீதிமான் அவர். என்னை வச்சு நீ கேம் ஆடுறேன்னா நான் உன்னை விட மாட்டேன், எப்படி நீ அந்த கேம் ஆடுவேன்னு பார்க்கலாங்கிற அந்த செக்கை தான் சனி பகவான் இந்த இடத்துல வச்சுருக்க முடியும். ஸோ இதுக்கு பதிலாக அவர் 1000ங்கிற நம்பர் மாதிரியே 10,000ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தான் சிஎம்.
இப்போ கடந்த சில நாட்களாகவே அதாவது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ஸ் வந்தது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நெறைய வந்தது. எல்லாருமே கிட்டத்தட்ட 10 நிறுவனங்கள் எடுத்த அந்த கருத்து கணிப்புகள்ல 6 முதல் 5 நிறுவனங்கள் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதிமுக வந்து 2வது இடம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 நிறுவனம் அதிமுகவ சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் தான் வந்து தாவேக அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட தாவேக கட்சியே எதிர்பார்க்கல. தாவேக வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் தான் வந்து நம்ம ஹிஸ்டரியில வந்து மேட் ஆயிருக்கு மே 4ஆம் தேதி இல்லையா? இது போல இருக்கும் பொழுது சிஎம் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் அதாவது வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு தான். அவங்க தொண்டர்கள் நீங்க இனிப்பெல்லாம் வாங்கிக்கோங்க, பட்டாசெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க முன்னாடி இருந்த வீடியோல. எப்படி அது? அது திரு விஜய் அவர்களோட ஜாதகம் தாங்க அது பேசுதுங்க. ம். சுக்கிர திசையில கேதுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன் 11ல வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. ம். சுக்கிர திசைங்கிறது பாதகாதிபதி திசையா இருந்தாலும் அவருக்கு சூப்பரா ஆக்டிவேட் ஆகுறாரு. சூரியனோட நட்சத்திரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் 12ல உட்கார்ந்துருக்கிறாருங்க. குரு பகவான் அவரோட 6ஆம் அதிபதி 8ல உட்காந்து 12ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ 6, 8, 12 காம்பினேஷன் ஆகுது. ம். குரு புக்தி இப்போ போயிட்டுருங்க. சுக்கிரன் குரு காம்பினேஷனுங்க. சுக்கிரன்கிறது அசுர குரு, குருங்கிறது தேவகுருங்க. இவங்க 2 பேரோட காம்பினேஷன் ஒரு பெரிய சேலஞ்சுங்க. நிறையா பேருக்கு இது ஜாதக அமைப்பில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிச்சே தீருவாங்க, அதிர்ஷ்டத்தை அடைஞ்சே தீருவாங்க. அந்த மாதிரியான 6, 8, 12 கனெக்டிவிட்டிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேமுங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்தே தீரும். 2வது செவ்வாய் வந்து நீச்சபங்க ராஜயோகம் அவர் ஜாதகத்தை ம். பொறுத்த வரைக்கும். கடக லக்னத்துக்கு யோகாதிபதியே செவ்வாய் தாங்க. 5, 10 கூட நீச்சபங்க ராஜவாங்க பவர்ஃபுல்லாக உட்கார்றாங்க. 5ல் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு தான் கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் தான் சிஎம். அந்த ம். இடத்துக்கு அவர் வந்தே தீருவார். 200% நீங்கள் எல்லாரும் வெடி வாங்கி வச்சுக்கோங்க, கேக் வாங்கி வச்சுக்கோங்க, ம். என்ஜாய் பண்ணுங்கங்கிறத அதை வச்சு அந்த கால்குலேஷன் வச்சு தாங்க நான் போட்டேன். மற்றபடி திரு எடப்பாடி அவர்கள் ஜாதகத்தையும் பார்த்துருந்தேன், ஸ்டாலின் ஜாதகத்தையும் பார்த்துருந்தேன். உதயநிதி ஜாதகம் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. பட் அவர் வந்து டைரக்ட் சிஎம் நிற்கலை. இப்போ சிஎம் இதுக்கு நின்னதே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர். ம். சீமான் ஒருத்தர், மு.க. எடப்பாடி, ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி. எடப்பாடி. ஸோ இவங்க 4 பேரோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் ஜாதகம் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருந்ததுங்க. நம்ம எடப்பாடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ல் போய் சனி உட்காந்துருந்தாரு. 7ல் சனி உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக கூட இருக்கிறவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க. மறைமுக வேலைகளை எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. சனி அவரோட ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லா பிரச்சனைகளுமே இருந்தது. பட் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இல்லாத ஒரே ஒரு ஜாதகம் திரு விஜய் அவர்களோட ஜாதகம் தாங்க. ம். ஸோ இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி தாங்க நான் அதை பேசினேன். அதே போல தேர்தல் சமயத்துல வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து திருச்சியில் இருக்கும் பொழுது தேவாலயத்துக்கு போன விஷயமா இருக்கட்டும், அம்மன் கோவில்ல போய் வழிபட்ட விஷயமா இருக்கட்டும், தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வார காலகட்டத்துல மும்மதங்களையும் வழிபடுற மாதிரி அவர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு. ஆன்மீக பயணத்துல அதிகமா ஆர்வம் வந்து காட்டினாரு. இதெல்லாம் எதுக்கா இருக்குன்ற மாதிரி? கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஜாதகம் அந்த மாதிரியான அமைப்புங்க. ஏன்னா ம். குரு வந்து 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கிறாருங்க. ம். ப்ளஸ் அங்கேருந்து வந்து சுக்கிரன் அவரோட ஜாதகத்தில் சுக்கிரன் கேது காம்பினேஷனுங்க. அந்த கேது எங்கெங்கெல்லாம் போய் சேர்றாரோ அந்த இடத்துலலாம் வந்து ஆன்மீகத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணி விட்டுருவாருங்க. சுக்கிர தசையில் கேது வந்து கூடயே உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக திரு விஜய் அவர்கள் ஆத்மார்த்தமாக எல்லா கடவுள்களையும் கும்பிடக்கூடிய ஒரு தலைவராகத்தான் இருப்பார். எல்லா மதத்தையும் மெச்சூர்டாக வணங்குற ஒரு கேரக்டராக தான் அவர் இருப்பாருங்க. இப்போ விஜய் ஆட்சியை வந்து எப்படி அமைக்க போறாரு? ஏன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு தொங்கு சட்டசபைன்ற ஒரு நிலை வந்து உருவாகி இருக்கு. அதாவது கூட்டணிகள் வந்தா மட்டுமே வந்து அந்த முதலமைச்சர் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகி இருக்குல்ல. இதுக்கப்புறம் விஜய் வந்து எந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்க போறாரு? அவருக்கு வரக்கூடிய சிக்கல்கள் எப்படி இருக்கும்? இதுதாங்க நான் வந்து மார்ச் மாதமே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு தொங்கு சட்டசபை தான் அமையும்னு சொல்லிட்டு. விஜயை பொறுத்த வரைக்கும் இனிமே தான் சேலஞ்சே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. சுக்கிரன் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு பாதகாதிபதிங்க. அது ஓகே. ம். சம்மந்தமான எல்லா செக்கையும் வந்து இனிமேல் வைக்க ஆரம்பிப்பாருங்க. ம். இந்த அடுத்த 5 வருஷம் அவருக்கு வந்து முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சுக்கிரன் அப்படின்னாலே பெண் சம்மந்தப்பட்ட கிரகம்ங்க. பெண் சம்பந்தமாக அவர் என்னென்ன வாக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்றுறதுல சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை தாங்க கையில் எடுத்து நிறைவேற்றணும். நிறைய விஷயம் 2500 கொடுத்துருக்கேன்னு சொல்லுது, சிலிண்டர் ஆகட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாக இதாகட்டும், ரேப்பு அந்த மாதிரி பெண்களுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அவர் சொன்ன அந்த இதுவாகட்டும், படிப்பு சம்மந்தமாக, தாலி சம்மந்தமாக நிறையா விஷயம் அவர் பெண்களை சார்ந்தே தான் நிறையா சொல்லியிருப்பார். ஆமா. நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவர் எவ்வளவு தூரம் க்ளீனாக ஹேண்டில் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவரோட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்னொன்று விஷயம், யாருமே பேசாத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரூரில் ஒரு 41 ஆமா. ம். பேர் இறந்தாங்க.
அது அதை பற்றி எல்லாருமே வந்து வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருந்தாங்க. இப்போ ஆக்சுவலி கரூர்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல அவர் வந்து ஒரு பேச்சும் வந்தது என்னன்னா தாவேக தலைவர் விஜய் வந்து ஜோதிடரை பின்பற்றி தான் பல விஷயங்களை எடுத்துட்டு வராரு, அவர் எடுக்கிற முயற்சிகள்லாம் எடுத்துட்டு வராரு அப்படின்னு ஒரு பேச்சும் வந்தது. கரூர் இஷ்யூ நடக்குன்றதும் வந்து அவருக்கு முன்னாடியே தெரியுமா? ஐ மீன் இது போல ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது, அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியும் தெரியுது. கரூர் இஷ்யூ முன்னாடியே வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ம், பிரச்சனை உண்டுன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு நடத்துகிற சுக்கிரன் வந்து பாதகாதிபதி. ம், ஸோ கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்காம இருக்கவே மாட்டார். செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் வாங்கியிருக்கிறாரு. செவ்வாய் வந்து 5-10 குடையவன். வேலை சம்பந்தமாக அவருக்கு பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு விஷயம். 6ஆம் அதிபதி போய் குரு வந்து 8ல் போய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இல்லாமல் அவரால் அமைக்கவே முடியாது. அடுத்த வந்து அவர் சுக்கிரதசை முடிகிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் அவர் நிறையா வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அங்கே இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, பழங்காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் நாட்டு ஆளணும், ஒருத்தர் முடி சூடணும் அப்படின்னாலே என்ன நடக்கும்? வார் நடக்கும் இல்லைங்களா? இந்த ராஜா போய் அந்த ராஜாவை போய் அடித்து ஜெயிச்சு தான் அந்த இடத்த அவர் அடைய முடியும். இப்போ விஜய் வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் தோற்கடித்து எதிரே பார்க்க முடியாத ஒரு மாசிவான ஒரு வெற்றியை எடுத்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு வார் தானே. இப்போ அந்த காலத்தில் வந்து நிறையா பேர் வந்து தான் ராஜா ஜெயிக்கணுங்கிற காரணத்துக்காக சோல்ஜர்ஸ் வந்து தன்னோட உயிரை இழப்பாங்க, ம், நிறையா பேர். இப்போ இந்த 41 பேரும் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த காலத்து ஒரு ராஜாவாக நீங்கள் விஜயை திங்க் பண்ணீங்க அப்படின்னா, ம், தான் ராஜா ஜெயிக்கணுங்கிறதுக்காக உயிரிழந்த காவலாளிகள், சோல்ஜர்ஸ். ஓகே. ம், ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உயிரிழந்த காவலாளிகளோட ம், குடும்பங்களை அந்த ராஜா அப்படி எடுத்து அவங்களோட வாழ்க்கையை, அந்த பர்சன் இருந்தால் அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குமோ அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில தான் அந்த காலத்தில் ராஜா வந்து தன்னோட குடும்பத்தை விட அவங்க குடும்பத்தை ரொம்ப முக்கியமாக எடுத்து தான் வந்து ராஜா அந்த காலத்தில் நடத்திட்டு போவார். இதுதான் யுத்தத்தோட பேஸ் தர்மமே. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் இந்த 41 பேர் இறந்தவங்களோட குடும்பங்கள், இப்போ அந்த 41 பேர் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருந்திருக்கலாம், தங்கச்சிங்க இருந்திருக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம். ஆண் கூட என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரெகுலர் வாழ்க்கையில் அவன் வாழ ஆரம்பிக்கும் போது இது எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவான். இந்த பாசம்னாலே பெண்கள் தான். ம், அம்மா, மனைவி, கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி. ஸோ இவங்க கண்லேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க நினைக்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அழுக மறைக்கிற லெவலுக்கு அவங்க குடும்பத்துக்கு எப்படி விஜய் பார்த்துக்க போகிறாருங்கிறத வச்சு தான் இந்த சுக்கிரனோட பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கான பரிகாரம் எல்லாமே இருக்குது. எந்த கோயிலுக்கு போகணும், எந்த நேரம் அவர் போகணும், எந்த ஹோரையில் போகணும், எந்த கிழமையில் போகணும், யாரெல்லாம் கூட கூப்பிட்டு போகணும், கூப்பிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம பப்ளிக்கில் ஓப்பனாக ஒருத்தரோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம பேச முடியாது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அவர் பண்ணாருனா தான் இந்த தாக்கத்திலேருந்து அவர் குறைஞ்சி, ஏன்னா ஒரு பயங்கர சுற்றி எதிரிகள் விஜயோட ஜாதக பிரகாரம் வந்து எப்பயுமே எதிரிங்க கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சுற்றி அவரை எப்படா அழுத்தலாங்கிற லெவலுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. முள்ளு மேலே ஊந்த சேரன்னு சொல்லிட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க வேண்டிய ஜாதகம் அது. கண்டிப்பாக நல்லாட்சி அவர் கொடுத்தே தீருவார். பட் இந்த பரிகாரங்கள்லாம் அவர் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே ஆகணும். ஓகே. விஜய் வந்து நல்லாட்சி கொடுத்து தருவாரு. ஓகே. இது வந்து மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. சில பேருக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி அப்படியே இருக்கு. அவருக்கு கொடுத்திருக்க அந்த ஏகோபித்த ஆதரவு இருக்குல்ல, இந்த தேர்தல்ல ஒரு மாற்று கட்சி, அதாவது திராவிடம் இல்லாத ஒரு மாற்று கட்சிக்கு அந்த ஆதரவு இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டன்ட்டா நீடிக்குமா? இல்ல நடுவுல வந்து அந்த ஆதரவெல்லாம் வந்து பின்வாங்கப்படுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக ம். ஆட்சியை வந்து இழக்க போகிற லெவலுக்கு கூட கொண்டு போய் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிர ஓகே. திசையில் ம். கண்டிப்பாக அந்த எட்ஜ் வரைக்கும் இந்த இழுத்துட்டு 5 ஆண்டுக்குள்ளவேவா இல்ல? இந்த 5 ஆண்டுக்குள்ளேயே உண்டு. ம். கண்டிப்பாக இழுத்துட்டு போகும். ம். மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும். 2 பேர் பிடிங்கிட்டு போகிறதுக்கான, ஏன்னா மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி தான். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ம். திரு விஜய் அவர்கள் மாசி வெற்றி பெற்றிருக்கிறாரு. ம். அவரால் நிரந்தரமாக ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியல. ம். திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கிறாரு. தொகுதியில ஜெயிச்சாச்சு, எதிர்க்கட்சியாக போய் உட்கார எதிர்க்கட்சியா முடியல. உட்கார முடியல. திரு சிஎம் எக்ஸ்-சிஎம் அவர்கள் கட்சி ஜெயிச்சிருக்கு. அவரால் போய் சிஎம்மாக உள்ள போய், சாரி, எதிர்க்கட்சி தலைவராக அவரால் போய் உட்கார முடியல. இது ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக தான் அமைஞ்சிருக்கும். தமிழ்நாடு வந்து எங்கள் நாடு உங்கள் நாடில். தமிழ்நாடு யாரையும் சும்மா சாதாரணமாலாம் உள்ளே இழுத்துறாது. உள்ளே இழுத்துச்சுன்னா அவங்கள நிரந்தரமாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லா வேலையும் பார்க்கும். பட் ஏதாவது ஏட்டிக்கு போட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுத்தே தீருவாங்க. ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான ஜாதக அமைப்பு திரு விஜய் அவர்களோட ஜாதகத்தில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் ஹேண்டில் பண்ணணும். இப்போ விஜயை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின், அவரோட விஷயம் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி வந்து எதிர்க்கட்சியில் தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க, அந்த மாதிரி என்ன கணிப்புகள்லாம் வந்து இருக்கு? இனிமே வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் அவர் மேஜராக வந்து பார்க்கணும். அவருக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்கிறதுனால
அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சனி வந்து சூரியன் காம்பினேஷன்லாம் வரும்போது, சனி சூரியனை பார்க்கும்போதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. 2027க்குள்ளே அவருக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவரோட உடம்ப அவர் பத்திரமா பார்த்துக்கிட்டே ஆகணும். என்னதான் தமிழ்நாட்டு ஆண்ட ஒரு சிஎம் இல்லையா, கண்டிப்பாக அவருக்கு வந்து ஜாதக ரீதியாக அவங்க ஃபேமிலியில் ஒரு பார்த்து கொஞ்சம் பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த தாக்கத்துலேருந்து அவங்களும் வெளில வரும். இப்போ 2026 தேர்தல்ல தாவேக்கா வெற்றி பெறும்போது தாவேக்காவை சேர்ந்த நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இனிமே ஆட்சி எங்களது தான். ஈவன் தாவேக்காக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஜோதிடம் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக கூட இருக்கும்பொழுது அவங்களுமே சொன்னது, இனிமே விஜய் மட்டும்தான் இருப்பாங்க, வேற எந்த கட்சிகளும் இருக்காது, வரக்கூடிய அந்த 31 தேர்தலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா, இல்ல ஆட்சிகள் மாறுமா, இல்ல விஜய் மட்டுமே இனிமே இருக்க போறாரா? விஜய் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டோட சிஎம்மாக விஜய் தான் அமைய முடியுங்கிற ஜாதக அமைப்பு அவர் ஜாதகத்தில் இருக்குது. ஓகே. ஆனால் அதுக்கான செக் எல்லாமே அவர் ஜாதகத்தில் அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அதுக்கான பரிகாரங்களை அவர் பண்ணிக்கிட்டாருன்னா மட்டும்தான் அவரால் சர்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி அவரால் வந்து கொடுக்க முடியும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நல்ல இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு லீடரை, யாருமே பார்க்காத ஒரு ராஜா மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து அவரால் இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும். அதுக்கான எல்லா அமைப்புகளுமே இருக்குது. எதிரிகளை ஹேண்டில் பண்ணணும். கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த குரு பயிற்சி இப்போ மே மாதத்தில் வரப்போகிற குரு பயிற்சி வந்து குரு ராசி மேலேயே வந்து உட்கார்றாரு. எக்கச்சக்க மென்டல் ப்ரெஷர் ரொம்ப ஹையாகிடும். எந்த விஷயத்தை தொட்டாலும் இடியாப்ப சிக்கல் மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கும். அது ஆட்சி ஆரம்பிக்கும் போது இருக்கும். டிசம்பர் மாதம் வந்து கேது வந்து ராசி மேலேயே ஏறி உட்கார்றாரு. கோடீஸ்வர யோகம்னு கூட சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் கேது வந்து தலையில் ஏறி உட்காரும்போது மென்டல் ப்ரெஷர், டென்ஷன் ரொம்ப ஹையாக கொடுத்து விட்டுருவார். அதே சமயத்தில் என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா, ராகு போய் 7ஆம் இடத்துல உட்காருவார். 7ஆம் இடத்துல உட்காரக்கூடிய ராகு, 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனைவி, முதுகு தண்டுவடம் அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, கூட்டணி இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடங்க. அங்கே போய் ராகு உட்காரும்போது பிரம்மாண்டமான கூட்டணியை கொடுத்தாலும் பின்னாடியே பிரம்மாண்டமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். குரு பார்வை இருக்கும்போதெல்லாம் அது நல்லாயிருக்கும். குரு பார்வை விலகும் போதெல்லாம் ராகு வந்து பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுவார். அப்போ இந்த கூட்டணி அமைக்கிறவங்களாம் சின்ன சின்ன தளதளப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தாவேக்காவை பத்தி பேசியிருக்கோம், திமுக பத்தியும் பேசியிருக்கோம். ஏடிஎம்கே வந்து இனி வரும் காலங்கள்ல எப்படி இருக்கு? ஏன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு திராவிட கட்சி, ஒரு ஆண்ட கட்சி பிளஸ் எதிர்க்கட்சியா இருந்த கட்சி. இது வந்து ஜாதகத்துல கணிப்புகள் என்ன சொல்லுது ஏடிஎம்? இன்னும் ஒரு 15 மாதத்தில் திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த 2027 ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அவருக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த மிராக்கல் மாதிரி ஏதாவது என்ன வேணாலும் நடக்கலாம். அது எடப்பாடி ஐயாவுக்கு ஃபேவரான, அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த ஜூன் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் 2027 ஜூலை அடுத்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆட்சியே வேணாண்டா போடா, இந்த இதுவே கட்சியே வேணாண்டா போடான்னு தொஞ்சு ஒதுங்கி போய் உட்கார்ந்து ஒரு மாதிரி மனசளவில் சோர்ந்து போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து தாவேக்கா தலைவர் விஜய்க்கு வந்து ஓட்டுகள் வந்து விழுந்திருக்கு. அதே போல அவரும் வந்து இப்போ கிட்டத்தட்ட சிஎம்கான அந்த போட்டியில வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. அது நடக்கவும் போகுது, கூட்டணி அமைஞ்சு நடக்கவும் போகுது. தொண்டர்கள்லாம் வந்து இதே போல தான் தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கணுமா? இன்னும் அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தொண்டர்களும் ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கி உட்கார வச்சு அழகு பார்த்துட்டாங்க. அவ்வளோதான், நமக்கு பிடிச்ச ஒரு சிஎம் ஆகிட்டாருன்னு இவங்க எல்லாரும் வேலைக்கு வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட முடியாதுங்க. என்ன ரீசன்னா, திரு விஜய் அவர்களோட ஜாதகம் அந்த மாதிரி தொண்டர்களோட எப்பயுமே கனெக்ட் ஆகியே இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம். எப்பயுமே இவங்க அவருக்கு பூஸ்ட் கொடுத்துட்ருக்க வேண்டிய ஜாதகங்க. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் நல்லாச்சு நம்ம நினச்ச மாதிரி கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, யாரெல்லாம் விஜய் மேலே உசுருக்கு உசுராக மனசு வச்சு ஓட்டு போட்டாங்களோ இவங்க எல்லாரும் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிர ஸ்தலத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போய் திரு விஜய் அவர்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணுங்க. அதே மாதிரி சுக்கிரன் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் பாதிக்கப்பட்ட கோயில்னு வந்து பார்த்திங்கன்னா சுயம்புராசர்னு ஒரு கோயில் இருக்குது. கஞ்சனூரில் சுயம்புராசர்னு ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலில் போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பன்னீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறோங்க. அது என்ன ரீசன் அப்படின்னாக்க, சுக்கிரன் வந்து வாங்கியிருக்க நட்சத்திரம் வந்து கிருத்திகையோட நட்சத்திரம். கிருத்திகையோட அதிபதி வந்து சூரியன். ஸோ சூரியன் வந்து சிவனோட கனெக்ட் ஆவாருங்க. ஸோ சுக்கிரன் அப்படின்னாலே மனசு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயம். 11ஆம் இடம் அதீத ஆசை இது சம்மந்தப்பட்ட. ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விஜயை ரசிக்கக்கூடிய, விஜயை மனசால் ஏற்றுட்டு உசுருக்கு உசுராக நினைக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் கண்டிப்பாக கஞ்சனூர் போயிட்டு
சுக்கிரனுக்கு விஜய் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நேராக வந்து சுயம்புராசர் கோயில் வந்து அந்த சிவனுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பன்னீர் வாங்கி அந்த சிவனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சி சூப்பராக இருக்கும். நிச்சயமா. அதாவது விஜய்க்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத ரொம்ப துல்லியமா முன்னாடி சொல்லியிருந்தீங்க. அதே போல இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதையும் நிறைய விஷயம் இப்போ பகிர்ந்திருந்தீங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகவே போச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் சார். வணக்கம். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.